காலம் மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே அம்மா சும்மா துள்ளதிங்கம்மா. சாக போறவன் ஊரை கூட்டிட்டெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டான். எல்லாம் டிராமாமா. அக்கா நீங்களும் போகக்கா. எப்படியும் அண்ணன் வந்துரும். கயிறு கொண்டு வந்தா சரி, இல்லன்னா நாளைக்கு நானே வேற கயிறு வாங்கி தந்துடுவேன். நீ வேற சக்தி, நான் என்ன கயிறுக்காகவா வந்தேன்? உங்க அண்ணனை காப்பாத்த சொல்லி வந்தேன். ஆமாம்மா, குடிகாரன் போதையில ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டா அப்பானாலும் வராது அம்மானாலும் வராதுமா. சக்தி சொன்ன கேளுமா, வாமா போலாம். அவன் ஏதாவது பண்ணிக்க போறாமா. குடிச்சாலும் நமக்கு துணி ஆம்பளை நான் ஒருத்தன் தானே இருக்கான். வா சக்தி போலாம். அம்மா லேட் பண்ணாம சீக்கிரம் வாங்கம்மா. வாங்கம்மா, யோசிச்சுட்டே இருக்கு. வா சீக்கிரம் போ. என்னாச்சு? யாரையுமே காணும். மெதுவா நடந்து தானே வந்தோம். நம்ம வந்து வேகத்துக்கு நேரம் அவங்க வந்திருக்கணுமே. ஒருவேளை அந்த கிழிஞ்ச பையன் வந்து நம்ம வீட்டில் சொல்லாமல் இருப்பானோ? இல்லையே, சொல்லாத நாம சொல்லிட்டு தானே வந்தோம். இன்னும் நம்ம சொல்லியிருக்கணுமே. சரி, இவங்க யாரும் வரலன்னு என்ன பண்றது? அடுத்ததாக ஒரு திட்டத்தை யோசிக்கணுமே. ஒருவேளை அந்த தீஞ்ச பையன் வீட்டில் போய் சொல்லியிருந்தா இந்நேரம் அம்மா வந்திருக்கும். அப்போ அம்மா கிளம்பி வரும்போது தங்கச்சி வேணான்னு சொல்லியிருப்பாளோ? உலகார பாதகத்தி சொன்னாலும் சொல்லியிருப்பா. எவனையும் காணுமே. அரசுக்கு வந்துட்டாங்க. நம்புற மாதிரி நடிப்பை வெளிப்படுத்த வேண்டியதுதான். என்ன விடுமா, என்னால எந்த விஷயத்துல சந்தோஷம் இல்ல, உங்களுக்கு நிம்மதி இல்ல. நீங்க நல்லா இருங்க. நான் போறேன்மா, நான் போறேன். டேய் போறேன் சொல்லாதடா. தயவு செஞ்சு இறங்கி வாடா. நீ குடிச்சு தானே இப்படி ஆயிட்டே. உன்னால எங்களுக்கும் கஷ்டம். நீ குடிய விட்டினா நீயும் நல்லா இருப்ப, நாங்களும் நல்லா இருப்போம்டா. டேய் முதல்ல இறங்கி வாடா. அம்மா நீ சொல்றமா எனக்கு புரியுது. ஆனா குடிங்கிற பிசாசு விட மாட்டேங்குதம்மா. இந்த பாரு, உனக்கு ஒரு பிள்ளையா அவளுக்கு ஒரு அண்ணனா, இது வரைக்கும் நான் ஒண்ணுமே செய்யலையம்மா. நான் இருந்து என்னமா இல்லாம என்னால உங்களுக்கு கஷ்டம் தான்மா. இப்படி ஒரு பிள்ளை இருந்தாங்கறத நீ மறந்துருமா. டேய் அப்படி எல்லாம் பேசாதடா. ஏன்பா உன்னை விட்டா இவங்களுக்கு ஆம்பளை துணை யாரு இருக்கா? முதல்ல கீழே இறங்கி வாப்பா. வாடா. உன்னெல்லாம் சாவ விட்டுட்டு நாங்க போயிருவோமா? அம்மா
அம்மாவையும் தங்கச்சியும் தவிக்க விடாதப்பா. இறங்கி வாப்பா. டேய் பிரகாஷ், உன் தங்கச்சிய பாரு. இவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஒரு கல்யாண காட்சி பண்ண வேணாமா? உன் தங்கச்சிய கட்டி கொடுத்துட்டா அவ புருஷ வீட்டுக்கு போயிருவா. அப்புறம் உன் அம்மாவுக்கு யாரு இருக்கா? எப்படியாவது குடிப்பழக்கத்தை விட்டுருப்பா. நீயும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க வேணாமா? உங்க அம்மா பேரம் பேத்தின்னு அவங்கள கொஞ்சிக்கிட்டு இருக்க வேணாமா? அட போக்கா நீ இங்க இருந்து. நானே சாரத்துக்கு வழி தேடிட்டு இருக்கேன், நீ வாழதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உன் பேச்சு கட்டு நான் கீழே இறங்கி வந்துடுவேன். என்ன ஆகும்? போலீஸ் வந்து என்ன பிடிச்சிட்டு போவோம். பிடிச்சிட்டு வந்து லாக்கர்ல வச்சு அடிச்சே கொன்னே போடுவாங்க. அப்படி சித்திரவதைப்பட்டு சாகிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லையா? ஓஹோ, இதான் திட்டமா? டேய், உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போகாத அளவுக்கு நான் பேசுறேன்டா. நீ வீட்டுக்கு வாடா போலாம். நீ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கம்மா. டேய், நான் உங்க கால்ல விழுந்தாவது கெஞ்சி கேக்குறேன்டா, நீ வாடா. நீ கெஞ்சி கேட்டா அவங்க விட மாட்டாங்க. ஐயோ, நான் வேற என்னதான் பண்றது? சொல்லி தொலையேன்டா. நீங்க எல்லாரும் இப்படி கெஞ்சி கேக்குறதுனால நான் ஒரு ஐடியா சொல்றேன். சத்தியம் பண்ணுவடி. சரிடா, நான் சத்தியம் பண்றேன்டா. வாடா, இறங்கி வா. நேரா போய் அருள்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி கேஸ் வாபஸ் வாங்க சொல்றியா? அவன் வாபஸ் வாங்கிட்டானா எதுவுமே பிரச்சனை இல்லம்மா. சரிடா, நான் அருள் கிட்ட பேசுறேன்டா. நீ வாடா. டேய், பாத்து இறங்கி வாடா. பாத்து இறங்குப்பா. பாத்து இறங்குடா. அம்மா இறங்க முடியலமா. என்னம்மா பாத்து பத்திரண்டா. மெதுவா இறங்குடா. பயமா இருக்குமா? பயமா இருக்குமா? பாத்து பாத்து கலவை. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? உன் கயிறை எடுத்துக்கிறேன். கிடக்கட்டும், நீ வாப்பா. எழுந்துருமா. அம்மா யாரும் வந்திருக்கா பாருமா. என்னடா? வந்தது போலீஸா இருக்கும் போது யாரும் கேட்டு கதவு தரமா. யாரு? பாருமா. தட்டு. போய் பாருமா. யாரு? கான்ஸ்டபிள் வந்திருக்கேன். அம்மா போமா. அம்மா போமா. சக்தி போ சக்தி. இதோ வந்துட்டேன். வா. அம்மா, உங்க புள்ளைய வர சொல்லுங்கம்மா. என்னங்க இந்த நேரத்துல வந்து? நானே காலையில எங்களை எதுவும் கேட்காதம்மா. ஆளை கையும் களவுமா புடிச்சிட்டு வர சொல்லி எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்கம்மா. இப்ப என்ன காலையில என்ன? ஏய் தம்பி, என்னடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடா வெளியில. டேய் வாடாங்கறல்ல.
ஐயா நான் தான் காலையில கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன்ல. நீங்க போங்க, நான் கண்டிப்பா அதெல்லாம் கூட்டிட்டு முடியாதுமா. வரேன். ஐயா வாடா வா. அம்மா இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இதுக்கு நான் தூக்கிலே தூங்கிருப்பேன். கத்தியை பார்த்தாலே பயமா இருக்குமா. அடிச்சு பெண்டை கழட்டிட்டு வர போலுக்க. அம்மா என்னம்மா? ஐயா உங்க கால்ல வேணும்னாலும் விழுறேன். காலையில நானே இவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க ஐயா. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரையே கூட்டிட்டு வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்க சொல்றேனே. அம்மா சொல்றத புரிஞ்சுங்கம்மா. இவன் மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்குமா. டேய் நீ வாடா. ஐயா அம்மா அம்மா சொல்லுமா அம்மா. சக்தி நீ சொல்லு. ஐயா ஐயா சொன்ன கேளுங்க ஐயா. சார் சார் அவனை விட்டுடுங்க ஐயா. அம்மா என்னடி நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? அவரை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு சொல்லணும்? தப்பு பண்றது, அப்புறம் தூக்குல தொங்குவேன் அது இதுன்னு டிராமா பண்றது. 4 நாள் உள்ள இருந்துட்டு வரட்டுமே. அடிபட்டாதான் இனிமே குடிக்க கூடாது, தப்பு தண்டை பண்ணக்கூடாதுன்னு தோணும். போட்டுமா, போயிட்டு வரட்டும். உங்க மகன் பண்ணது சாதாரண காரியம் கிடையாது. அவன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் அவனை ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறீங்க. நீங்களே அவனை காப்பாற்றணும்னு நினைச்சீங்க. என்னால எந்த விஷயத்துல சந்தோஷம் இல்ல, உங்களுக்கு நிம்மதி இல்ல. நீங்க நல்லா இருங்க. நான் போறேம்மா, நான் போறேன். டேய் போறேன் போறேன்னு சொல்லாதடா. தயவு செஞ்சு இறங்கி வாடா. நீ குடிச்சு தானே இப்படி ஆயிட்ட. உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போகாத அளவுக்கு நான் பேசுறேன்டா. வாமா, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அம்மா இப்படியே விடிய விடிய உட்கார்ந்துட்டு இருப்பியா? வந்து தூங்குமா. பார்த்து ரொம்ப அடிச்சாதீங்க சார். சரிங்க சார். யாருங்க போன்ல? இன்ஸ்பெக்டர் பேசினாரு. ராத்திரியே பிரகாஷ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. ஏசி வந்தது எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போயிருவாங்களாமா. தூக்கி உள்ள போட்டுட்டுங்க. வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்தி மிரட்டினவன சும்மாவே விடக்கூடாதுங்க. இந்த வீடு தானே? உள்ள போலாம் வா. அந்த பிரகாஷோட அம்மாவா தான் இருக்கும். இருங்க வரேன். நீரே நான் போய் என்னன்னு பாக்குறேன். என்னம்மா? அருள் தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. உள்ள வாங்க.
சொல்லுங்கம்மா. அருள் தம்பி, ஏதோ தெரியாம என் பையன் பேசிட்டான். அது அவனா பேசல. அந்த பழ பொண்ணு குடி என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாம அவன் வாழ்க்கையே சீரழிச்சிட்டு இருக்கு. எனக்காக இந்த ஒரு முறை அவனை மன்னிச்சு விட்டுருப்பா. ராத்திரி எல்லாம் என் பையன் என்ன பாடுபட்டானோ அவனை விட்டுற சொல்லுப்பா. நீ சொன்னதாப்பா போலீஸ்காரங்க கேட்பாங்க. இதோ பாருங்கம்மா, மன்னிக்கிற மாதிரி உங்க பையன் பண்ணிருக்கான். தீ வைப்பானாமே தீ, அந்த பாவியை மன்னிக்க சொல்றீங்களா? அக்கா, அண்ணன் பேசுனது தப்புதான். அதே நேரம் அவன் அப்படி தீ வைக்கிறாலும் கிடையாது. ஆரம்ப காலத்துல அண்ணனும் உழைச்சு உருவாக்குனது தானே உங்க கடை. அந்த கடைக்கு அண்ணனே தீ வைக்குமா? குடிதான் என் அண்ணனை நாசமாக்கிட்டு இருக்கு. ராத்திரி எல்லாம் அம்மா தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் கூட உங்களை பார்க்க வர சம்மதிக்கவே இல்லை. அண்ணன் பண்ணது தப்புதான், அதை அனுபவிக்கட்டுமே தான் நானும் நினைச்சேன். என் அண்ணன் எப்படியாவது போகட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு என் அம்மா வேணும். அவங்க அலர்த என்னால தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் எங்க அண்ணனை விட்டுற சொல்லுங்க. நீங்களும் என் அண்ணன் மாதிரி தானே. இதோ பாரு சக்தி, இந்த அழுது நடிக்கிற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். வீடு புகுந்து கதவை சாத்தி மிரட்டுறவன் நாளைக்கு கழுத்துல கத்தி வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த அழுது நடிக்கிற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். வீடு புகுந்து கதவை சாத்தி மிரட்டுறவன் நாளைக்கு கழுத்துல கத்தி வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு அவனை விட்டுட்டா நாளைக்கு நான் தான் உங்க அண்ணன் எப்ப வருவாரோ எப்படி வருவாரோன்னு பயந்து பயந்து சாகணும். அதுக்கு அவன் ஜெயிலே இருக்கட்டும். காலங்கத்தால வந்து கழுத்து அறுக்காதீங்க. எங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, கிளம்புங்க. அம்மா அம்மா, என் மகன் குடிக்காரன் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி கொலை செய்யற அளவுக்கு போறவன் கிடையாதுமா. அவனால உங்களுக்கு எந்த பயமும் வேணாமா. திரும்பவும் அவன் இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டான்னா நானே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுறேம்மா. இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்கம்மா. அவனை தண்டிச்சிடாதீங்கம்மா. கோர்ட்டு கேஸ்னு ஒரு முறை பேர் எடுத்துட்டா அது காலத்துக்கு அவ பேர் ஆயிடும்மா. இன்னும் அவன் மோசமான நிலைமைக்கு போயிடுவாம்மா. அவனுடைய வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் பெரிய மனசு பண்ணணும். நான் இன்னொரு ஆம்பளை புள்ளைய பெத்திருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேனே, இவளுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிங்களேன். ஜெயிலுக்கு போனவனோட தங்கச்சின்னா நாளைக்கு இவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? அதெல்லாம் உங்க மகனுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாழ வேண்டிய வயசுல ஒரு தங்கச்சி இருக்காளேன்னு அக்கறை இருக்கணும் அவனுக்கு. அப்படி இருந்திருந்தா அவ இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டான். அவன் பட்டாதாங்க திருந்துவான். பேசி எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. தம்பி, அம்மா அவசரம் சரிதானே. என் கடைக்கு தீ வச்சிருவேன்னு உங்க மகன் சொன்னதுக்காக நான் பயந்துகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்ப சொன்னீங்களே அவனுக்கு பொறுப்பு வரணும்னு, அதுக்காகத்தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அடிக்கடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். உங்க பேச்ச ஏன் பேச்ச ஏன் உங்க பொண்ணு பேச்ச கூட கேட்காதவன், யாருக்கும் அடங்காதவன், போலீஸுக்கு அடங்கித்தானே ஆகணும், சட்டத்துக்கு பயந்தானே ஆகணும். நாளைக்கு அவன் எந்த தப்பும் செய்யாம திருந்தி நல்லவனா வாழணும்னா அவன் தண்டனையை அனுபவிச்சுட்டே ஆகணும். ஐயோ வேண்டாம் தம்பி. அனுபவம் தான் மனுஷனுக்கு பாடம் கத்து கொடுக்கும். இனி எந்த தப்பு தண்டாவுக்கும் போக கூடாதுன்னு அவனை எச்சரிக்கிறேன். அந்த உணர்வு அவனுக்கே வரணும்மா. அவன் தண்டிக்கப்படணும். எல்லாம் நல்லது தேமா சொல்றேன். அவன் புறம்புனா தான் திருந்துவான். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. வாடி தம்பி. தம்பி, எல்லாம் நம்ம தலையெழுத்துமா. வாமா போலாம்.
எங்கடி கூப்பிடுற? அவன் ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம மான மரியாதையோட வாழ முடியுமா? நமக்கு அருள் தம்பி விட்டா வேற யாரு இருக்கா? நல்லதோ கெட்டதோ நம்மள அருள் தம்பி தான் காப்பாத்தணும். உன் அண்ணனால தினம் தினம் சாகிறத விட ஒரேடியா போய் சேர்ந்துடலாம். கடலோ குளமோ எங்கேயாவது போய் செத்து போயிடலாம். அப்போவாவது உங்க அண்ணன் திருந்தி வாழட்டும். அவனுக்காகவாவது நம்ம உசுறு போகட்டும்டி. அப்பா அப்பா பாவம்பா அந்த பாட்டி. அந்த பாட்டி சாக போறாங்களாம்ப்பா. அந்த அங்கிள் பண்ண தப்புக்கு அவங்க எதுக்குப்பா சாகணும்? அம்மா அம்மா அப்பா கிட்ட சொல்லுமா. அந்த பாட்டியும் அக்காவும் ரொம்ப நல்லவங்க. அந்த அங்கிளை விட்டுற சொல்லுங்கம்மா. நீ சொன்னா அப்பா கேட்பாருமா. ஏய் பேசாம ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா ப்ளீஸ்மா விட சொல்லுங்கம்மா. எக்கேடோ கெட்டு போங்க. அவனால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அனுபவிக்க போறது நாங்க தான். அத உணர்ந்துட்டு ஒரு முடிவெடுங்க. அப்பா ப்ளீஸ்பா. உங்க மேல இறக்கப்பட்டு பிரகாச விடுவிக்க சொல்லி என் பசங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. என் பிள்ளைகளுக்கு இருக்கிற புத்தி கூட உங்க பிள்ளைக்கு இல்லையே. சரிம்மா நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. நான் பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல்ல விட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். சரிப்பா. தேங்க்ஸ் அண்ணா. சரிம்மா கிளம்புங்க. நன்றி தம்பி. அம்மா நீ போய் அண்ணனை கூட்டிட்டு வந்துடு. நான் வேலை கிளம்புறேம்மா. சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா. தூரல் போடும் தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம். மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம். இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகுவனம். சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.